மது மங்கள காரியம் தான், வேணாம்னு சொல்லாதடா. இந்த வீட்டுல கெட்டி மேளம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்பா சொல்றபடி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா அப்பதான் ஊர்ல நம்மள 4 பேர் மதிப்பாங்க. மதிக்கிறது மட்டுமா, குடும்பம் ஆனாத்தானே பொறுப்பு வரும். மாப்பிள மாமா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணீங்க. சும்மா சிந்திச்சு பாடுறா, வேதனை பண்ணாதடா. சரின்னு சொல்லண்ணா. என்ன மாப்பிள யோசனை, சட்டுன்னு பதில சொல்ல வேண்டியதானே. சரின்னு ஒத்துக்கண்ணா. முடியாது முடியாது முடியாது. ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? என் புத்தி நேர வழியில தான் போகுது. இந்த பாருங்கப்பா, என்னைக்கு நானே சம்பாரிச்சு என் கையால சம்பளத்தை வாங்குறனோ அன்னைக்கு தான் நான் கல்யாணத்தை பண்ணிக்குவேன். உனக்கு எதுக்கு நான் சம்பளம்? நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், அந்த சொத்து போறாது. சம்பாரிச்சு கிழிச்ச சேர்த்து வச்சிருக்கிறிய சொத்து பாத்ரூம்ல என்னைக்கு எவன் சோதனை போட போறானோ, எவன் கேஸ் போட போறானோ அந்த சொத்தை நம்பி என்ன கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றியா? அப்பா அறிவு இருந்தா புரிஞ்சுக்குங்க, நான் என் கையாலேயே கர்ணம் பாய போறேன். கர்ணம் பாயாவா, கால் உடைஞ்சிரும். அண்ணா, அம்மா சாகும்போது கூட உன் கல்யாண விஷயமா தானே பேசிச்சு. எனக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நாத்தனார் சண்டையில வீடு நாரி போகும். இத பாரு மீனா, பிறந்த வீட்டுக்கு வந்தானா ஒழுங்கா உடுத்த கொள்ள இரு, காலகாலத்துல சாப்பிட்டுக்க. யாரு இல்லாத நேரத்துல உங்க அத்தா இருக்கான வெட்டி தண்டம் அவருக்கு ஊட்டு, அத்தோட விடு. மாப்பிள மாப்பிள யாயா நீ? நான் மாப்பிளையே ஆகக்கூடாதுங்கிற, மாப்பிள மாப்பிள அப்படியே கூப்பிடுறேன். சொல்றது புரியல? புரியலையே. எப்படி புரியும்? காலையில் எந்திரிச்ச உடனே காசி துண்டை போட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்கு காவேரி போயிடுற, குளிச்சு திரும்பி வரும்போது டர்க்கி டவலை தூக்கி வந்துடுற, வந்த உடனே சாப்பிட்டுற. தயா உச்சி பிள்ளையார் கோயில உனக்கு வேலை, வெக்கு வெக்கு வெக்குன்னு மலை ஏற, திரும்ப பசிக்குது வந்து சாப்பிடுற, 1 hour கையை வச்சு படுத்துடுற, காப்பி சாப்பிட்டுக்கிற, மேல புரிவார் ரோட்ல மேலுங்கிடுமா 7-8 வாட்டி அலையிற, பொன்மலைக்கு போற, பொழுது போயிடுது. 365 நாளும் மாமனார் ஊரான திருச்சியிலே வலம் வர்ற, வந்த உடனே பொண்டாட்டி எங்கன்னு கேட்டுற. அப்படி பிரதரண்டா ரொம்ப பிஸி. யோ தயா உன்ன மாதிரி நினைச்சேன் என்ன? சரிதான், போது நிறுத்துறா. இன்னும் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறீங்க. இவளை எனக்கு கட்டி வச்சுங்க, தவிர எங்க இவளை என் கூட வாழ வச்சுங்க. வருஷம் 365 நாளும் இவ உங்களுக்கு தான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. அவ வடிச்சா நாங்க வெளியே கொட்டல போயா. புரியாம பேசுற அண்ணே. மச்சான கோச்சுக்காதண்ணே, அப்பா சொல்ற போல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு விளக்கேத்து வைனே. விளக்கேத்த உனக்கு வராது? ஏன்டா அண்ணி அண்ணின்னு அலையவே? பொழுது போல உனக்கு. அண்ணி வந்த உடனே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் அண்ணி பேச்சே கேட்கிறாரு, புடவையெல்லாம் துவைக்கிறாரு, கையை கால பிடிச்சு விடுறாரு, அப்படி இப்படின்னு சண்டையை மூட்டி ஏண்டா வீட்டை ரெண்டாக்கி சொத்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? இதடா முளைச்சு 3 இலை வெடிக்கிற, அதுக்குள்ள ஏன்டா உனக்கு இந்த பயங்கர கற்பனை? மது அவங்க சொல்றத கேள்றா. நீ இருமிக்கிட்டே கடை. 7 வருஷமா பாக்குறேன், இதே கட்டில் இதே இருமல். இந்தா போயிடும் இந்தா போயிடும் இந்தா போயிடும் சொல்றாங்க. உடனே இந்தாங்கடா கடுக்கன், இந்தாங்கடா மோதிரம், இந்தாங்கடா செயின் எல்லாத்தையும் கழட்டி தர்றேன். டாக்டர் வந்து பாக்குறாரு, இது 4 மாசத்துக்கு போகாதுங்கிறாரு. உடனே கொண்டாங்கடா கடுக்கிற, கொண்டாங்கடா மோதிரத்தை, கொண்டாங்கடா செயின் அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி பிடிக்கிற. அமாவாசை வந்தா போயிடுங்கிறாங்க. அமாவாசை போகுது. 92 வயசுல ஓட்டு போட்டு வந்திருக்கல நீ, கைத்தாங்கராக தூக்கி கொண்டு போய் ஓட்டு போட வைத்தார்கள் அப்படின்னு பத்திரிகையில போட்டோ வேற வந்திருக்கு. என்ன தைரியம் உனக்கு? பேட்டியில சொல்லி இருக்கிற அடுத்த எலெக்ஷனை பார்த்து விட்டு தான் சாவேன்னு. நீ என்ன அதுக்குள்ள எத்தனை பேர் சாகுறானோ இப்ப சொல்ல முடியுமா? தாத்தா அதானே, நீ போக மாட்டிய? நல்ல இருமணிய இந்த வாட்டி ஏமாத்திட்ட பாத்தியா? இந்த வீட்டுல நீ ஒரு அல்சேஷன். ஆமா, நீ இருமும் போது அது குறைக்கிற மாதிரி இருக்கு, அது குறைக்கும் போது நீ இருமுற மாதிரி இருக்கு. என்ன விடுறா, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கல. ஆமாடா மது, தாத்தா சொல்றது கல்யாணத்தை பண்ணிக்க. நீ அவசியம் கல்யாணத்தை பண்ணிக்க. வாயா வா, இங்க இருக்கிற நெருக்கடியில நீ வேறையா? வா, தப்பி தவறி தண்ணி பிடிக்க கூட வண்டி நிக்கப்படாது, உடனே வந்து ஏறிடுறாங்க. நம்ம நாட்டுல 52 கோடி மக்கள் இருக்காங்க, அதுல 3/4 பேர் இந்த ரயிலே தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க போல் இருக்கு. உங்க அப்பா விட்டு ரயிலையா? இல்ல, உங்க அப்பா விட்டு ரயில். அட ஏயா உங்க அப்பா எங்க போய் பேசிக்கிட்டு ஏதாவது ரகல வந்துட போகுதுயா? அடிக்கடி ஏற்பட்ட தப்பி ஓட கூட இடம் இல்லையா? இந்த வண்டியில மாத்திரமா எல்லா கேரேஜும் அப்படித்தான் இருக்கு. ராத்திரி பூரா ஒரு கம்பார்ட்மெண்டா தாவி தாவித்தான் வந்துட்டு இருக்கிறேன்.
நம்ம ஊருக்கு கிளம்ப கூடாது. அன்னைக்கு தான் எல்லாருக்கும் நல்ல நாள். எல்லாரும் புறப்பட்டுறீங்க. வெள்ளை வேட்டி உடுத்திட்டு ஒழுங்கா பிரயாணம் பண்ண முடியாத. 3 மணி நேரம் பொறுத்துக்கே ஐயா. 3 மணி நேரம் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டாங்களே. வண்டியில இந்த இட பிரச்சனைக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது. This will never come to a close, I tell you. இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. This will never come to a close, I tell you. A set of idiots traveling in wretched third class, irrelevant and irregular and irresponsible. அதான் தெரியாதுங்கிறார் ஐயா. அதனால தான் அவர்கிட்ட பேசுறேன். ஐயோ தெரியாது. ஏயா போற இடத்துல ஆப்ப கிடைக்காது. மெனக்கட்டு வாரிட்டு போறிய. என்ன மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் அமெரிக்காவாயா? சாகர வரைக்கும் சும்மா இருக்காத. இங்கிருந்து வாரிட்டு அங்க போ, அங்கிருந்து வாரிட்டு இங்க வா. இடையில கிடைக்கிற மூச்சுலாம் புடிச்சு குத்து. ஆல பெரிய ஆஞ்சநேயர் வடமாலை சாத்துற மாதிரி முறுக்கு மாலை சாத்திட்டு இருக்க. முன்னால முறுக்கையும் போட்டுட்டு மூக்கையும் பிடிச்சுக்க. பிரமாதமா வியாபாரம் ஆகும். ஐயோ தலையில என்ன தடவி இருக்க? வேப்பண்ணையா? ஆமா, முடி வளரும்னாங்க. அத வளரு, வேற ஒண்ணும் வளர விடாத. தோட்டப்பா கட்ட தள்ளியா தள்ளியா. தப்பா நினைக்காதீங்க, நானா அடிக்கல. தள்ளி விட்டதுல கை தானா அடிச்சிருச்சு. சரி என்ன வண்டி என்ன பிரயாணம், கொஞ்சம் கூட முன்னேற்றம் கிடையாது சார். பாத்தீங்களா முன்னேறி இருக்கா நாடு. இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? நீங்களும் பாத்துட்டே வர்றீங்கல்ல. 68 பிறந்துருச்சுங்க. 68 விதமாயிட்டானுங்க எல்லாரும். அவர்தான் இங்கிலீஷ் தெரியும் மறுபடியும் தமிழ்ல. அதனாலதான் தமிழ்ல நீ ஏயா சொன்ன 68 விதம் கோச்சு ரெண்டாயா? இங்க பாரு அவன் நிக்க கொள்ள இடமெல்லாம் துவைச்சிட்டு இருக்கான். நீ என்ன பெஞ்சு பூராத்துக்கும் காலை நீட்டிட்டு அப்படி படுத்திருக்கிற? ஏயா 2 துடுப்பு தரட்டா? படகு தள்ளுற மாதிரி தள்ளிட்டே போ. அது காது நாயினா. யாரா உனக்கு நாயினா? நானா? டேய் செட்டே நின்னுப்பா. நெருபா அவன் தவிக்கிறான்னு சொல்றேன். இஷ்டத்துக்கு படுத்திருக்கிற. ஏயா இங்க இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியுமாயா? ஐசிஎஃப் தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. சீட் ஆட தெரியும், காட்டன் ஆட தெரியும், டிப்ஸ் வாங்குவீங்க. மறதியா கேட்டையா மறக்கது. ஒடிஞ்ச காலு ஒடிஞ்ச காலுன்னு செப்பேருக்கு எக்கடா இழுத்து நன்னின் 2 மாசத்துல எத்தி வச்சு பண்டை விட போயினாரு. இங்க 6 ரூபாய் திப்பா அன்னைக்கு 4 மாசத்துக்கு ஆகல. குக்க மாதிரி குறைச்சிக்கினே உண்டாவ. எதுல மனசு மடக்கண்டு எதையா மடக்கது? சரியா என்னச்சா சொல்லிட்டாங்க. காலை போச்சிருந்தே தெரியல. இப்படி வச்சிருந்தா சொல்லிருப்பா. கல்லியா அட இங்கயா வர்ற துருத்துள்ள காலை வச்சு சும்மா கிடையாங்க. ஏயா கத்துற? தம்பி ஐயா போனமா? இல்லை போனா சொல்ற இறக்கி விடுறேன். தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா. கீழே உட்காந்துருக்காங்க பாரு. சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத. நீ ஏன் அங்க உட்காரு, எனக்கு வேண்டாம், நான் நிக்கிறேன். ஏய் பொண்ணுடுவேன். டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இது டிக்கெட் கொடுங்களா? என்னையா பஸ் அது? டிக்கெட் வாங்குறேனே. டிக்கெட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. பார்த்தேன் வரிசையா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க. போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க. பார்த்தேன் ஒரே கூட்டமா இருந்துச்சு. பார்த்தேன் ஏறிட்டேன். சகட்டு மேனிக்கு அவங்க டிக்கெட் வாங்கல. எந்த ஊர்ல இருந்து வர? மனசுல இருக்கு, வாயில வர மாட்டேங்குது. முறுக்கு விற்கிறாங்கல்ல. மணப்பாறையா? ஆமா மணப்பாறை தான். ஏய் மணப்பாறைய இன்னும் வரல, மணப்பாறையில ஏறினியா? என்னது மணப்பாறை இன்னும் வரலையா? ஏயா மணப்பாறையில இறங்க வேண்டிய ஆளானே? ஆமா மணப்பாறை வரும், வர வைக்கிறேன். வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு, மணப்பாறை இன்னும் வரலையா? ஐயோ நான் மணப்பாறைக்கு போனுங்களா? இல்லையா? இந்த 7:35 செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மணப்பாறைக்கு வண்டி போவோம். அதுல புறப்படு. மிஸ்டர் மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ். மிஸ்டர் டிக்கெட் எடுங்க சார். ஏன் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கேட்டு இருந்தாரா? இல்லையா? இப்போ இருக்கா? டிக்கெட் எடுங்க. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் எ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. இருக்கட்டும். டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்கினேன். டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையை கட்டிட்டு நிக்கிறேன்?
பொறுங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? எங்களையும் தான் எவ்வளவு கேவலமா பேசுறா சார் இவன். எங்களுக்கெல்லாம் நாகரிகமா டிராவல் பண்ண தெரியல சார். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறான் சார் இவன். உன்ன மாதிரி வித்தவுட் டிக்கெட்ல டிராவல் பண்ண தெரியாதா எங்களுக்கு? ஏண்டா ஐஷேப்னா பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு எங்களுக்கு தெரியாதா? அடக்கமா இருந்தா எல்லாரும் முட்டாள் நினைச்சுக்கிறதா? பக்கத்துல ஆவடி டாங்கி தொழிற்சாலைக்கு எதுக்கு தெரியுமாடா? ஒன்ன மாதிரி பிராடு பசங்களை வச்சு அரைக்கிறதுக்கு. இவன் டிக்கெட் இல்லங்கிறத மறைக்கத்தான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிருக்கோம். சத்தம் போட்டு பேசினாலே என்னைக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு மாட்டிக்குவான் சார். டிக்கெட் எடுக்க வைக்கல அவனுக்கு எதுக்கா எம்பராய்டு போட்டு ஜிப்பாவை கேட்க கூடாது சார், டிக்கெட் தான் கேட்கணும். எங்கடா டிக்கெட்டு? சார் வீட்டுல சண்டை பிடிச்சுக்கிட்டு ஆத்திரத்துல நான் வண்டி ஏறிட்டேன் சார். இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படா நடத்துறது? ரொம்ப கஷ்டம் தாங்க. வா. இப்ப பேசுறா இங்கிலீஷ். ஐ எம் சாரி. ஏன் சார்? சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார். யாரப்பா உள்ள? வெளியில வா, வெளியே வா, வெளியே வாங்க. வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா. டிடிஆருக்கு தெரியாம வரணும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்துரு வெளியே. வா வா. வா. எங்க இருந்து வர்ற? பெஞ்சுக்கு அடியில இருந்து. டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? என் பேரு சதானந்தன் சார். வீட்டுல சதா சதான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு டேய், எந்த ஊர்ல இருந்துடா வர்ற? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்துடா வந்து தொலைக்கிற? நான் பெரிய வீட்டு பையன் சார். நீயுமா? ஏண்டா புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்து பையன் பெரிய இடத்து பையன் சொல்லிக்கிட்டு இருந்தா, பெரிய இடத்து பையங்கிறது என்ன சீசன் பாஸாடா? எங்க இருந்துடா வர்ற? பயப்படாதா? அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி, அடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. இவன் சரியில்லை சார். அழும் போதே தெரியுதா டிக்கெட்ல என்ன? தம்பி அது எப்படி வேடா வேடா புடிச்சு கூட்டி போங்க சார். வா. நீ வாடா. நான் வரேன். நான் இல்லைங்க. கண்ணா என்னப்பா திடீர்னு கொஞ்சுற? ஒரு பிரியம் தாண்டா, பழகிட்டு இல்லையா? ஏண்டா எள்ளி குடிப்பியா? ஏன் குடிக்காம? குடிப்பேன்னு. எவ்வளவு குடிப்ப? 4 நாளா 2 குடிப்பேன், 8 நாளா 1 தான் குடிப்பேன். சும்மா கிடைச்சா எவ்வளவு குடிப்பேன்? சும்மா கிடைச்சா எக்கச்சக்கமா குடிப்பேன். மரம் ஏறுவ? ஏன் ஏறாம? சிப்பட ஏய், ஒசரமாக்கண்டா நான் விசுக்கு விசுக்குன்னு ஏறுவேன்ப்பா. ஏண்டா நிஜமா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். ஏறு பாப்போம். ஏறி புடிங்க போடு. ஏழிய வா. பின்ன மட்டைய வா. எண்ணெயை தாண்டா ஏற. ஐயோ நான் மாட்டப்பா. தோப்புக்காரன் கண்டான்னா விட மாட்டான். ஏலே இந்திரா, தோப்புக்காரனே தெரியும்டா. நான் சொல்லிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஏறா. போன வாரம் கூட முனியாண்டி ஹோட்டல்ல பார்த்தேன். ஏறா. தெரியாம இளநீ பிடுங்குறது திருட்டுப்பா. எதுடா திருட்டு? ஏ திருட்டு ஏ திருட்டுலன்னு எங்களுக்கு தெரியாதா? வாய்க்கால தண்ணி ஓடுது, அள்ளி அள்ளி குடிக்கிறான். அதெல்லாம் திருட்டா? அதே தண்ணி தாண்டா பூமி வழியா வந்து வேர் வழியா ஏறி காயில தேங்கி இருக்கு. அதனாலதான் தேங்கான பேரு. அங்க குடிக்கிறான், இங்க குடிக்க கூடாதா? எனக்கு தெரியாடே. திருட்டுடா. ஏறா ஏறாடா. நான் சொல்லிக்கிறேன்டா. ஏறா. பாத்துட்டாருன்னா பாத்துட்டாருன்னா குதிடா. எப்படிப்பா? தென்னை மரம் தாண்டா, சின்ன மரம் தாண்டா. ஏறா ஏறா ஏறா. உதைக்கிற உதைக்கிற. ஏறா ஏறா. அடிக்காத. ஏறு. ஏறாடா. ஏறா ஏறா. கேட்டா இறங்க தெரியுமா? தெரியாது. அப்ப சரி ஏறு. பெரிய காயா பார்த்து பிடிங்கி போடு. விழுந்துறாரு டேய். காய போட்டு அப்புறம் நீ என்ன வேணா ஆகு. தோப்புல மது என்னையா இவர் வருவாருன்னு? இவர் வர்றாரு அதானே? மனம் மாறிட்டாரா? வாங்க பாய், வாங்க பாய். இது நம்ம தோப்புங்களா? நம்ம தோப்பு தான். நம்ம தோப்புல உனக்கு என்னப்பா வேலை? அடியேன் ஒரு கதாசிரியர். இருக்கட்டும் இருக்கட்டும்.
சொந்தமா கற்பனையே கிடையாது. இருக்கட்டும் இருக்கட்டும். பாக்குற எதையும் நேர்லயே ரசிச்சு உண்மையை அப்படியே எழுதுற பழக்கம். ஆஹா, நம்ம இந்திய தேசம் இருக்குதே, எல்லையில்லாத ஒரு தேசம். இந்த தேசத்துலதான் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை மக்கள், எத்தனை மாடுகள், எத்தனை கட்சிகள், எத்தனை கொடிகள். ஒரு பக்கம் கூவம் நதி, இன்னொரு பக்கம் கோதாவரி நதி. ஆஹா ஆஹா. ஏப்பா, நாங்க அன்னாடம் கண்ணால பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா? எல்லாம் ஒரு பொழப்பு தாருங்களே. இந்த பூமி இருக்குதே, இது ஒரு புண்ணிய பூமி, மண்ணு பூமி. அல்லா ஏப்பா, என்ன கதை எழுதுறியா இல்ல வித்த காட்டுறியா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மண்ணில்தான் எத்தனை தென்னை மரங்கள், ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை இளநீர், இளநீரை சுத்தி எத்தனை பாடைகள், எத்தனை மட்டைகள். இளநீர் சுத்தி பாடைகளும் மட்டைகளும் தாப்பா இருக்கும். உன் கதை இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? கதை கதை கதாநாயகன் தலைக்கு மேல ஆபத்து. அண்ணாதான் காப்பாத்து. தடுமாறுறான், கிணறான், பேலன்ஸ் கிடைக்காம விழுந்துருவா போல் இருக்கு. இடையிடையே எச்சில வேற முடிக்கிறான். எந்த நேரத்துல விழ போறானோ தெரியல. அவன் விழறானோ இல்ல அது விழுவதோ. அல்லா அல்லா. நீ ஓடாத, நீ ஓடாத, நீ ஓடாத. ப்ளீஸ் கதையா எழுதுறா. என்ன பண்ற மாதிரி என்ன பிடிச்ச என்ன பண்றது? நீ வந்து ஒதுக்கிற வரைக்கும். ஏய் சைத்தான் பையா, வேற போயிட்டியா நீ? அங்கே இருடா, அங்கே இருடா. அவனை பிடிச்சு கொண்டாரு. ஏய் ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. நின்றா நான் பிடிக்கணும், நில்லா நான் பிடிக்கணும். ஏய் ஓடாதடா, என்னால ஓட முடியல. ஏய் சைத்தான் பையா, ஓடாதடா, ஓடாதடா. ஏய் நீ இறங்காத, நீ இறங்காத, நீ இறங்காத. இரு, அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இரு. ஏண்டாடே, ஏண்டாடே, ரெண்டு பையனும் எங்கிட்ட ஜல்சா பண்றீங்களா? ஓடி விளையாடுறீங்களா? உன் மாமு வாடனா, உன் மாமு வாடனா? ஏய் நீ ஓடாதே, நீ ஓடாதே. நீ இரு, 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 இருடா, இருடா, இருடா. ஓடாதே, ஏய் நீ இறங்காத, நீ இறங்காதே, நீ இறங்காதே. இரு, இரு, ஓடாதே. நில்றா நான் பிடிக்கணும், நில்றா நான் பிடிக்கணும். ஓடாதே சைத்தான் பையா, இப்படி பையா, ஓடாதடா, ஓடாதடா, ஓடா. ஏண்டாடே, சைத்தான் பசங்க ரெண்டு பசங்களும் ஓடி போயிட்டானுல. அவனை கையில கரைச்சிருந்தானுல. அப்படியே கைமா 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 பண்ணிருப்பாங்க. அல்லா. ஏய் சதா நில்றா. நான் மாட்டேன், உன் சங்காத்தமே வேண்டாம். நான் மாட்டேன். ஐயோ யாரும் ஊரடா, எல்லா உறவடா, மனிதனும் மிருகமும் நெருங்கினால் பழகினால் சொந்தமே. குரங்குக்கு பிறந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா. குடுகுடு ஓட்டமும் குருன்னு கோபமும் இரண்டுக்கும் சொந்தமடா. குரங்குக்கு பிறந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா. குடுகுடு ஓட்டமும் குருன்னு கோபமும் இரண்டுக்கும் சொந்தமடா. யாரும் ஊரடா, எல்லா உறவடா, மனிதனும் மிருகமும் நெருங்கினால் பழகினால் சொந்தமே. பிள்ளைகள் திண்டாடணும். காரோட்டி பார்த்து போ, ஏதேனும் மோதினால் பெண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடணும். ஏரோட்டும் தோழனே, போராடும் வீரனே, உன்னாலே தான் இந்த ஊர் வாழணும். ஏரோட்டும் தோழனே, போராடும் வீரனே, உன்னாலே தான் இந்த ஊர் வாழணும். யாரும் ஊரடா, எல்லா உறவடா, மனிதனும் மிருகமும் நெருங்கினால் பழகினால் சொந்தமே.
கூட்டத்தை விட்டு நீ விலகாதே. வா 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 குள்ளவாத்து குள்ளவாத்து கூட்டத்தை விட்டு நீ விலகாதே. கூட்டத்திலே இருந்து கொண்டே லாபத்தை மட்டும் நீ மறவாதே. லாபத்தை மட்டும் நீ மறவாதே. தண்டவாளம் ரெண்டின் மீது ரயில்கள் ஓடுது. தனித்தனியா பிரிஞ்சு போனால் விபத்து நேருது. சேர்ந்து வாழும் தத்துவத்தை எடுத்து சொல்லுது. தெரிந்து கொண்டு பயணம் போனா நமக்கு நல்லது. தண்டவாளம் ரெண்டின் மீது ரயில்கள் ஓடுது. தனித்தனியா பிரிஞ்சு போனா விபத்து நேருது. யாதும் ஊரடா எல்லாம் உறவடா. மனிதனும் மிருகமும் நெருங்கினார் பழகினார் சொந்தமே. லா 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 லா. குடுக்கிறது தகர கடை சம்பளம். சட்டி பானை கழுவுறது பத்தாது. பொட்டி படுக்க வேற தூக்கி சமைக்கணும். வெள்ள போடுறான் இந்த பாடுறா. நான் திருச்சிக்கு போறதே லதா கல்யாண விஷயமா தான். ரெண்டு ஒண்ணு கேட்டுக்கிட்டு 4 நாள் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்னம்மா பெரிய புராணத்தை சும்மா திருப்பி 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 படிக்கிற மாதிரி சும்மா சும்மா சொல்றீங்க? ஒரு தடவை சொன்னா போதும், புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வேன். எதையுமே 10 தடவை சொன்னதாட உன் மரமண்டையில ஏறுது. கோமதி, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இங்க லேட் பண்ணிக்கிட்டாரு. கவர்மெண்ட் பஸ் காத்தா பறந்துடும். நான் ஒண்ணும் லேட் இல்ல, எல்லாம் உங்க மகதான். இல்ல மம்மி, நான் எப்போ ரெடி. பாத்தியா, என் மக எப்பவுமே கரெக்ட். புறப்படலாமா? புறப்படலாம். ஆமா, நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே வீட்டு சாவி கொண்டு போயிடாத. சாவி கொடுத்துட்டு போ. உங்ககிட்டயா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாட்டு கடைக்கு போயிருவீங்க. உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, தூக்கம் வராதே. வீடு திறந்து கிடக்குதா பூட்டி கிடக்குதா நிதானமே புரியாதே. மம்மி, அப்ப சாவி என்கிட்ட கொடுங்களேன். சரிதான், உனக்கு ஒரு கால் காலேஜ்ல இருக்கும், மறுகால் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும், ஒரு வினாடி தியேட்டர்ல இருப்பேன், மறு வினாடி பீச்ல இருப்பேன். அவ வந்தா இவன் வந்தாலும் விளையாட போயிருவேன். வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டியே? நீ இப்ப சொல்றத பார்த்தா வீட்டு சாவி ஆறுமுகம் போயிட்டு கொடுத்துட்டு போக இருக்க. ஆமா. டேய் ஆறுமுகா, வந்தே இந்தாடா வீட்டு சாவி, பத்திரமா வச்சுக்கோ. அந்த இடத்துல பறந்துடாதரா. பூமியில கொஞ்சம் கால் பாவட்டும். டேய், எல்லாரையும் நம்பாம நம்ம கிட்டே சாவி குடுத்துட்டாங்களேன்னு தலைக்கண வந்துடாம சத்திர மாதிரி வீட்டை திறந்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு சகாக்களை கூட்டிட்டு நடு ஆள்ல உட்கார வச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு பீடியை குடிக்காத. ஐயோ, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் சீட்டாடும் போது பீடி குடிக்க மாட்டேன், பீடி குடிக்கும் போது சீட்டாட மாட்டேன். பயமுடுறா. அம்மா லதா கண்ணு, காலாகாலத்துல சாப்பிடுமா. உனக்கு ஏதாவது திங்கணும்னு தோணுச்சுன்னா தின்ன பொறிவிழாங்க அவருண்ட வச்சிருக்கேன். திங்க மறந்துடாத. இந்தாங்க உங்களை தானே. என்ன ஆவக்கா ஊர்காந்த ஜாடியிலே தான் வச்சிருக்கேன். ஆறுமுகம் பய வைக்க மறந்துட்டாலும் கேட்டு வாங்கி வச்சு சாப்பிடுங்க, குதிக்காதீங்க. யார் வேணும்? திருச்சியிலே போய் குடியிருக்க போற மாதிரி வளவளான்னு பேசிக்கிட்டு புறப்படியா இல்லையா? டே தீவட்டி, பெட்டி படிக்கலாம் கார்ல கொண்டு போய் விட. எல்லாம் டிக்கல வச்சுட்டேன். பொட்டி படுக்கலாம் டிக்கல வச்சிருக்கேன். பிளாஸ்கெல்லாம் வச்சுட்டேன். பத்திரமா பாத்துங்க, கவுந்துராம. ஆறுமுகம், நான் தாண்ட போறதும் ஐயா சாவி கிணி காப்பாரு குடுத்துறாத. ஐயா என்ன ஆண்டவனே வந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏறுங்கம்மா. கார்ல ஏறு. அம்மா பஸ்ல விட்டு நான் குழந்தை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு வரேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். தின்னா புடுங்க வீட்டை பாத்துக்கிறேன். அம்மா கண்டப்பா நீங்க சுத்தாத. நீ சுத்துறீங்க. ஆறுமுகம் எங்கேயும் போயிடாத. போயிடல. ஏயா பேசிட்டு நிக்கிற தெரியல? ஏயா நொய்யு ஆறு நடிக்கிற? மிஸ்டர், வண்டி வந்து கண்ணு தெரியல? ஹாய் சரோஜா தேவிடா. ஏமா இன்னைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையா? மிஸ்டர், என்ன பேசுறீங்க? ஆறு நடிக்கிறது வேற யாரு? டிரைவர் தான். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. ஏடா கடுக்கரும் நாமும் போட்டுட்டு இருந்தா பெரிய மனுஷனா? மிஸ்டர், அவர் யார் தெரியுமா? உங்க சொந்தக்காரரா? என்ன மிஞ்சி சொந்தமா இருந்தா என்னவா இருப்பான்? மாமாக்கார மாதிரி இருக்கிறான். ஏமா இந்த பையனுக்கு பேசுறதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு நின்னுக்கிற? போ வண்டியில போயாரு. நடைய பாடுறா. அறிவு கட்ட பையனு. என்னடா அது வழியை மறிச்சுக்கிட்டு வண்டி போவானா? வண்டி ரிவர்ஸ்ல போகாதா? வண்டி ரிவர்ஸ்ல போகும், காலேஜ் ரிவர்ஸ்ல வராது. ஒழுங்கா ஒதுங்குற காரை மேல ஏத்தி போட்டுடலாம். ஆமா ஏறிடா. ஏத்துறா. ஆ? ஏன்டா தகராறு வர?
எங்க குடும்பத்துல என்ன கஷ்டம்? ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க? இல்லப்பா, மீன் இழுத்துடுச்சு, நான் விழுந்துட்டேன். நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? வேலை வேணும் சார். உனக்கு என்ன தெரியும்? கார் ஓட்ட தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவன் கார் ஓட்டுவாங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நாளைக்கு பேசலாம் சார். நம்ம கம்பெனில நாளைக்கு செலக்ஷன் இருக்கு. நீங்க 2 பேரும் வாங்க. நம்ம கம்பெனி விலாசம். ரொம்ப குட் பாய்ஸ். மெதுவா மெதுவா பிடிக்கப்போ. இந்த மீன் இதை எடுத்துக்கோ. அவன் கேட்பான். யாரும் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? எந்திரிங்க, உட்காருங்க. செலக்ஷனுக்கு 10 பேர் வந்துட்டாங்க சார். எதிர்ங்க. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா வருவாங்க. வேற வேற கிடையாது உங்களுக்கு. அப்பா, சேல்ஸ்மேன் வேலைக்கு வந்தவங்களா அங்க உட்காருங்க. டிரைவர் வேலைக்கு வந்தவங்களா அங்க உட்காருங்க. பெஞ்ச கண்டா போதும் உள்ள போயிடுறியா? ட்ரெயின்ல போய் அதே பழக்கம். ஆபீஸ்ரா படா. ஆபீஸா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் கம்பெனில வைக்கிற ஜாமான் பேர் போட்டுருக்கு. பார்த்து படிச்சுக்கோங்க. முதலாளி வருவாரு, பார்க்காம ஒப்பிக்கணும். முதலாளி எப்போ வருவாரு? இப்ப வருவாரு, படிங்க. கண்ணாடி போடுற ஏங்க, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? ஹைடெக்ஸ் வரலும் படிச்சிருக்கேன். இங்க கேட்கலையா? பள்ளிக்கூடத்துல பிஏ. பிஏ. சோப்பு சீப்பு கண்ணாடி போடுற யாராவது லோஷன் ரேஷன் இது ஒடிக்கிறோன்னு புத்தர் அத்தர் சித்தர் விநாயகர். சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. கண்ணாடி தாண்ட மாட்டேங்கிற, பிஏ தாண்டிட்டேங்கிற. போயா. சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்குவீர் ஆச்சரியக்குடி, வாங்குவீர் ஆச்சரியக்குடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. என்னப்பா இது? என் பேர் போட்டிருக்கு. உன் பேரா போட்டிருக்கு? என்ன பேர் உன்னது? கரீம். சி, நல்லா பாரியா. கரீம் இல்லையா, கிரீமியா? அல்சேஷன் வேற இருக்காங்க. அட ஜீயா, உன் ஃப்ரெண்ட் எங்க? இருக்கா? ஓகே. நீங்க எல்லாம் சேல்ஸ்மேன் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? என் பியூன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல? இப்ப நான் உங்களை கேள்வி கேட்க போறேன். உங்க பேர் என்ன? கிரீம். யோ, கரீம கிரீம்ங்கற, கிரீம கரீம்ங்கற என்னயா படிச்ச கோளாரா? சொல்லுங்க. பார்த்து சொல்லப்படாது. சோப்பு, சூப்பு, சூப்பா வச்சு குடி. போப்பு. நெக்ஸ்ட். சோப்பு, சீப்பு, கண்ணடி. முன்னாடி போ. எனக்கு ஒண்ணு வராது சார். ஓ, வேலைக்கு சேர்த்துக் கொள்ளவும். மற்றவை நேரில் தாங்கள் என் குருசாமி. ஓ, ஆடிட்டரா? நீ அண்ணாமல எங்க நீ சொல்லு பாப்போம். சார், மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏ, முதல்ல வேலைக்கு வந்து சேர்றேன். கிழக்கு பக்கமா பாத்துருன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. ஓ, அப்படியா? சரி, எங்க சொல்லு சொல்லு.
இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு. பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே? அப்ப வலது பக்கம் நிக்கட்டுமே. நின்னுடா அண்ணாமல. வாங்குவீர் வாங்குவீர். குரங்கு மார்க் டாய்லெட்ஸ், சோப்பு சீப்பு கண்ணாடி, பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின், சேஃப்டி பின், ஐடெக்ஸ் கியூடெக்ஸ் லிப்ஸ்டிக் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் லோஷன் அத்தர் புனுகு ஜவ்வாது ரிப்பன் ஸ்னோ கிரீம். வெரி குட் வெரி குட். நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அப்பா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு நான் வேலை தரேன். இப்படி உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். ஓ, நீ கூட டிரைவர் செலக்ஷனுக்கு வந்திருக்கியோ? ஆமா சார். எல்லார்கிட்டயும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்காப்பா. உங்களை எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாப்பா முதல்ல இவனை கேள்ப்பா. கம்பராமாயணத்தை இயற்றியது யார்? நான் இல்ல சார். கம்பராமாயணக்கும் கம்பெனிக்கு என்ன சார் சம்பந்தம்? நெக்ஸ்ட். தெரியாது சார். நெக்ஸ்ட். தெரியாது சார். கேள்வியிலேயே பதில் இருக்குது. எப்படி? கம்ப ராமாயணத்தை இயற்றியது கம்பர். கரெக்டா சொல்லிட்டான். கரெக்ட். இது கூட தெரியல. மக்கு. இன்னொரு கேள்வி. சைக்கிளுக்கு எத்தனை வீல்? 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 4 வீல். ஏன் சிரிக்கிறீங்க? எப்படி 4 வீல்? பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், செயின் வீல், 3 வீல். வெரி குட் வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்க வேண்டியதில்லை. போலாம். போங்க போங்க. வந்திருந்த கூட்டத்துல நீங்க 2 பேரும் தான் சுமார். நீதான் சேல்ஸ்மேன், நீதான் அவன் காருக்கு டிரைவர். போங்க ஃபேக்டரிக்கு போ. கோர்த்தி இந்த வீட்டுல இந்த பையன் தான் பெரிய பொறுப்பா இருப்பான்னு சொல்லி சாவி அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இந்த பையனடா நான் ஊர் சுத்த போயிருக்கான். வரட்டும். என்னப்பா வீட்டை திறக்கல? ஆறுமுகம் எங்க? அவன் பேர் ஆறுமுகமாச்சம்மா. ஆறுபட வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும். வரட்டும் வரட்டும். அந்த பையன் இருக்கிற ஒரு முகத்தை கீறி போடுறேன். இன்னும் வீட்டை திறக்கல? இன்னும் வீட்டை திறக்கலையானா? நீங்க முன்ன வந்துட்டு போனீங்களா? நான் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு சார். வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்தது. சரி வெத்தலை வாக்கு போட்டு வரலாமேன்னு கடைக்கு போனேன். கதவை திறக்கிறது இருக்கட்டும். முதல்ல எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கதவை திற.